ஹாய் ஹலோ காய்ஸ், இன்றைக்கி பிரெட் பனானா ஸ்டஃபிங் டோஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் கீ ஆட் பண்ணி கட் பண்ணி வச்ச பனானாஸ் ஆட் பண்ணி டோஸ்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன உடனே 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மசிஞ்சு வந்த உடனே எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பவுலில் 1 எக் ஆட் பண்ணி அது கூட 3 டேபிள் ஸ்பூன் மில்க், 1 பிஞ்ச் சால்ட், 1/2 ஸ்பூன் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பிரெட் எடுத்து 4 ஓரங்களையும் கட் பண்ணி விட்டு சப்பாத்தி தேய்க்கிற கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பனானா ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு சுருட்டி எடுத்துக்கலாம். ஸ்டஃபிங் வெளியே வராத அளவுக்கு 2 சைடும் நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எக் பேட்டரில் டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் லைட்டாக கீ ஆட் பண்ணி நம்ம டிப் பண்ணி வச்சுருக்க பிரெட்ஸ் எல்லாம் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சைடு நல்லா டோஸ்ட் ஆன உடனே இன்னொரு சைடும் திருப்பி விட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆன உடனே எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம பிரெட் பனானா ஸ்டஃபிங் டோஸ்ட் ரெடி. சர்வ் பண்ணிடலாமா? இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.